எந்த பத்திரமா பாலிஷ் பண்ண? அது வந்து கும்பகோணத்துல சண்முக பத்தர் கடையில. இது பாலிஷ் போட்ட நகை மாதிரியே தெரியலையம்மா. மாமா என்ன மாமா சொல்றீங்க? இல்லம்மா, நம்ம சண்முக பத்தர் பாலிஷ் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்திருக்கும். அவரு பித்தளைய கூட பாலிஷ் போட்டு தங்கமாக்கிடுவாரு. அதுவா? அவரு பண்ணல, அவரு மகன் தான் பண்ணாரு. அதானே பார்த்தேன். ஏமா, நம்ம பரம்பரை நகையெல்லாம் நம்மளை விட்டு போக கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் நீயே வந்து பாலிஷ் போட வாங்கிட்டு போயிருக்க. எப்படிமா மனசு மாறின? அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, கங்காக்கு இந்த பரம்பரை நகையெல்லாம் கொடுத்தாலும் அது ஜெயச்சந்திர அண்ணனுக்கு தான் வரப்போகுதுன்னு. அப்புறம் இன்னொன்னு சொன்னனே. உங்க மாமா என்ன சொன்னீங்க ஐயா? அது வேற ஒண்ணும் இல்ல சுப்புலட்சுமி. நான் என்ன சொன்னேன்னா, இளவஞ்சிக்கு பிறக்க போற என் பேரனுக்கும் கங்காவுக்கு பிறக்க போற என் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த நகையெல்லாம் ஓ வீட்டுக்கு தானே வரப்போகுதுன்னு சொன்னேன். அதுக்கு தான் வைக்கப்படுறா. கங்காக்கு பரம்பரை நகையை கொடுக்கறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படி இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு, நாங்க அதை திருப்பி கொடுத்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப இந்த நகையை உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு பரிபூரண சம்மதம். நான் வரேன் மாமா. இளவஞ்சி, இந்த பூவும் இனிப்பையும் மறந்துட்டிய. கங்காவுக்கு பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். குடுமா. இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணி. சாப்பிட்டு போங்களே அண்ணி. இல்ல இல்ல, நான் போய் தான் அத்தையை சாப்பிட வைக்கணும். ஐயா இங்க வந்துட்டாங்கன்னா அத்தை சரியாவே சாப்பிட மாட்டாங்க. அதான் நான் போய் தான் அவங்கள சாப்பிட வைக்கணும். இல்லனா பட்னியாவே இருப்பாங்க. நான் வரேன் மாமா. சரிம்மா, பாத்து பத்திரமா போ. என்ன? நான் வரேங்க. சரி, வரேங்க. கங்கா, என்னப்பா? இங்க வாமா. இதெல்லாம் எடுத்துட்டு போய் இது பிடிமா, பூஜை ரூம்ல வைமா. சரிப்பா. இந்தா. நீங்க மீச வச்ச ஆம்பளைங்க, ஆம்பளையா லட்சணமா அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை ஊரை விட்டு காலி பண்ற வேலையை பாருங்க. கங்காக்கும் என் அண்ணனுக்கும் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க. பழனி மாணிக்கம், நான் நேரடியாவே விஷயத்துக்கு வர்றேன். கங்காவுக்கும் என் மாமா பையன் ஜெயச்சந்திரனுக்கும் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தணும். அப்படி தடுத்து நிறுத்தலைன்னா அதுக்கப்புறம் நிச்சயம், கல்யாணம், குடும்பம், வாரிசுன்னு சுப்புலட்சுமி குடும்பம் துளிர் விட்டு வளர்ந்துடும். அப்படி வளர விடக்கூடாது. சுப்புலட்சுமி குடும்பம் சுவடே எல்லாம் அழியணும். நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். எப்படி? எப்படியாவது ஜெயச்சந்திரனுக்கு அவனுக்கே தெரியாம நல்ல சரக்குத்தி கொடுத்து ஃபுல்லா போதையாக்கணும். ஜெயச்சந்திரனுக்கு விஸ்வநாதன் மேல வெறுப்பு வரா மாதிரி அவனுக்கு எதையாவது சொல்லி தூண்டி விடணும். கங்காவும் விஸ்வநாதனும் ஒன்னா வரும்போது ஜெயச்சந்திரன் போதையில அவங்களை கலெக்டா பண்ணணும். கங்காக்கு ஜெயச்சந்திரன் ஒரு பெரிய குடிக்காரன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியணும். அப்படியே ஐயாக்கும் தெரியப்படுத்துங்க. அப்ப நிச்சயதார்த்தம் நின்றும்ல. என்ன சொல்றீங்க? இதையே நீங்களே செய்யக்கூடாதுன்னு எங்களை கேட்கலாம். நாங்க நேரடியாக இதில் ஈடுபட முடியாது. நீங்க தான் பஞ்சாயத்து பழனி மாணிக்கமாச்சே. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம், உறவாடலாம். உங்க உள்நோக்கத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட் தம்பி. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்க ஐயாவும் மாமாவும் எனக்கு சங்கு ஊதிடுவாங்க. இதுல எனக்கு என்ன லாபம்? என்ன எப்படி கேட்டுட்டீங்க? இந்த அண்ணனும் தம்பி சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் தரோம். இந்த பஞ்சாயத்தில மூட்டை கட்டி வச்சுட்டு பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாராயணன் மாதிரி இனிமே இந்த பழனி மாணிக்கம் படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். எப்படி? உங்க மாமா மாதிரி பேச்சு மாறிட்டீங்கன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் தம்பி சொன்னேன். நாங்க ஐயா பிள்ளைங்க, வாக்கு தவற மாட்டோம். இனிமே உங்களுடைய எதிரி
எனக்கும் எதிரி தான். இந்த பஞ்சாயத்து பழனி மாணிக்கம் யாருங்கிறத அவங்களுக்கு நான் காட்டுறேன். கூடிய சீக்கிரமே நிச்சயதார்த்தம் நின்று போச்சுங்கிற செய்தியை உங்களுக்கு நான் சொல்றேன். டேய், ஒரு இளநியை வெட்டுறதுக்கு இவ்வளோ நேரமாடா? தாச்சுங்கய்யா. நமக்கு தினமும் ஒரு பஞ்சாயத்து பண்ணலன்னா பொழுதே போக மாட்டேங்குதுடா. நீங்கள் சொன்னால் சரிதான்யா. டே ஆறுமுகா, ஐயா. இதை சொல்லடா. குலசேகரன் பையன் ஜெயச்சந்திரன் வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு இளநியை வெட்டி அதில் கொஞ்சம் சரக்கு ஊற்றி வை. நான் கேட்குறப்ப கொடுக்கணும், புரியுதா? சரிங்க. போய் ரெடி பண்ணு போ. பாப்பா ஜெயச்சந்திரா, கல்யாணக்கெல்லாம் முகத்துல தாண்டவம் மாடுது. சும்மா மினுமினு ஜொலிக்கிறியப்பா. ஒரு எல்லையை சாப்பிடுறது. வேண்டாம் சித்தப்பா. முதல்ல உட்காருப்பா. நம்ம தோப்பு எல்லை மாதிரி வேற எங்கேயும் குடிச்சிருக்க முடியாது. ஒரு எல்லையை குடிச்சு பாருங்க, வேணும்னு கேட்பீங்க. டே ஆறுமுகம் ஐயா. தம்பிக்கு ஒரு நல்ல எல்லையை பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்க. பார்த்து எடுத்துட்டு வரணும், புரியுதா? சரிங்க. டே ஆறுமுகா, தம்பிக்கு டம்ளர்ல ஊத்தி கொண்டு வந்துடாத, அப்படியே கொண்டா. சீக்கிரம் வாடா. வாடா, அப்படியே சாப்பிட்டா தான் ருசியா இருக்கும். சாப்பிடுங்க தம்பி. சித்தப்பா, சும்மா சொல்லக்கூடாது. நிஜமாவே ஒரு வித்தியாசமான ருசியா இருக்கு. இன்னொன்னு கிடைக்குமா? உங்களுக்கு இல்லாத தம்பி, தோப்பே உங்களுக்கு தான். டே ஆறுமுகா, தம்பிக்கு இன்னொன்னு கொண்டாடா. சீக்கிரம் கொண்டாடா. சாப்பிடுங்க தம்பி. சூப்பர் சித்தப்பா. இந்தா, இதையும் சாப்பிடு. இளநீ சாப்பிட்ட மாதிரியே இல்ல சித்தப்பா. ஏதோ ஃபாரின் சரக்கு அடிச்ச மாதிரி இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை தம்பி. கங்காவுக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் என் பங்காளி மையம் உனக்கு பார்ட்டி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் சரக்கு சேர்த்தேன். டேய், நீ ஏன்டா இன்னும் நின்றுட்டு இருக்க? போடா. இப்பதான் புரியுது. அதான் புது ருசியா இருந்துச்சா? சித்தப்பா, இப்ப எனக்கு நல்ல மூடு. ஏதாவது பேசுங்களேன். நல்ல விஷயத்த கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தம்பி, உங்களுக்கு விஸ்வநாதன் தெரியும்ல? அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கங்காவோட ஃப்ரெண்டு. கங்காவை பைக்ல காலேஜுக்கு கூட்டு போவான். காலேஜ்ல இருந்து மறுபடியும் கங்காவை வீட்டுக்கு கூட்டு வருவான். தம்பிக்கு தங்கமான மனசு, அதான் ஒண்ணுமே தெரியல. கங்கா யாரு? உங்க சொந்த மாமா மக. அதுவும் நீங்க நாளைக்கு கட்டிக்க போற பொண்ணு. அவ உங்களுக்குன்னு பிறந்தவ. அந்த விஸ்வநாத பையன் இருக்கானே, அவன் தான் இப்ப கங்காவை டச்சப் பண்ணிட்டு தெரியுறான். என்ன சொன்ன சித்தப்பா? அது ஒண்ணு இல்ல தம்பி, அவன் தான் பிக்கப் பண்றான், டிராப் பண்றான்ல, அதத்தான் சொன்னேன். அதான் தெரியுமே. தெரிஞ்சுமா விட்டுட்டு இருக்க? நீ விட்டுட்டு இருக்கலாம், ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குதே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண அவன் பிக்கப் பண்றத பாக்குறதுக்கு நல்லவா இருக்கு? உனக்கு என்ன பைக் ஓட்ட தெரியாதா? பொண்ணுங்க மனசு திடீர்னு மாறிடும். நாளையில இருந்து உன் வருங்கால மனைவிய நீ தான் பிக்கப் பண்ணணும், டிராப் பண்ணணும். கங்காவை நீ பைக்ல ஏத்திட்டு போற அழக நான் கண்குளிர பார்க்கணும். நீ இருக்க வேண்டிய இடத்துல யார் அந்த விஸ்வநாதன்? ஐயா வீட்டுல வேலை பார்க்குற எடுபுடி. நீ எங்க, அவன் எங்க? என்னால ஜீர்ணிக்கவே முடியல. தம்பி, மனசுல வச்சுக்க. இப்ப கூட கங்காவும் அந்த பையனும் வர்ற நேரம் தான். அதுக்காக இப்பவே போய் கேட்டு தகராறு பண்ணணும்னு நான் சொல்ல. ஏன் கேட்க கூடாது? கேட்பேன், இப்பவே கேட்பேன். அவனை சும்மா விட மாட்டேன். என் பேரு ஜெயச்சந்திரன். தோல்வியே கிடையாது. விஸ்வநாதா, வர்றேன்டா, வர்றேன். இங்கதான் இருக்கியா? வர்றேன்டா. டேய் விஸ்வநாதா, எதுக்காகடா இங்க வெயிட் பண்ற?
கங்காவை பிக்கப் பண்ணவா? டேய், அது இன்னைக்கு நடக்காது. பாத்ரூமா? இத பாரு, நீ தண்ணி அடிச்சிருக்க, பேசாம போயிடு. டே, தண்ணி அடிச்சாலும் நான் ஸ்டெடி தான்டா. உன் பைக்கை இன்னைக்கு நான் ஓட்ட போறேன். இந்த பைக்ல வச்சுதான்டா கங்காவை மகாராணி மாதிரி உட்கார வச்சு சுத்த போறேன். தள்ளுடா, தள்ளு. டேய், உன்னால ஓட்ட முடியாதுடா ஜெயச்சந்திரா, சொன்னா கேளு. குஷா, எங்கேயாவது போய் கங்காவை தள்ளி விட்டுருவேன்னு பாக்குறியா? உன்னை விட எனக்கு கங்கா மேல பாசம் அதிகம். தள்ளுடா. வேணாண்டா, சொன்னா கேளு. வேண்டாம், சொல்றத கேளு. சொல்றத நீ கேளு. இத பாரு, நீ குடிச்சிருக்க, உன்னால முடியாது. சொன்னா கேளு, போயிடு. என்னடா நீ சொல்றேன்ல. தள்ளுடா. பைக்க ஓடணும், கங்காவை பிக்கப் பண்ணணும். வேண்டாம், சொல்றத கேளு. நான் சொல்றத நீ கேளு. குடிச்சிருக்க, போடா. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணு. வா கங்கா, உனக்காக தான் நான் இங்க வெயிட் பண்றேன். பைக்ல போலாம். வா. வா கங்கா, போலாம். சொல்றது கேளு. நீ போடா, நம்ம ரெண்டு பேரும் பைக்ல போலாம். நீ தள்ளு. முதல்ல கையெடு. கங்கா, கையெடு. சொல்றத கேளு. வா போலாம். ரோட்ல ஏன்டா வா கங்கா. பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா பாத்துட்டு போட்டோம். நானும் உன்னை கட்டிக்க போறேன்ல. வா போலாம். கைய விடு சொல்றேன்ல. வா கங்கா, நம்ம ரெண்டு பேரும் ஊரெல்லாம் சுத்திட்டு வரலாம். கைய விடு. வா கங்கா, நீ இனிமே இவன் கூட போகவே கூடாது. வண்டி எடு விஸ்வா. கங்கா, கங்கா, கங்கா நில்லு. கங்கா, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் கங்கா. கங்கா, இதை விட்டு போகாத கங்கா, ப்ளீஸ். அம்மா, என்ன மன்னிச்சிருமா. என்னடா ஆச்சு? என்னடா எழுந்துரு. என்னடா? அம்மா, தப்பு நடந்து போச்சுமா. கங்காவை நான் ரோட்ல கையை பிடிச்சு இழுத்துட்டேம்மா. கங்கா கோவமா போயிட்டு இருக்கம்மா. கையை பிடிச்சு இழுத்துட்டியா? அட பாவி மகனே, உசுர கொடுத்து உன் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினேடா. இப்படி காரியத்தை எடுத்துட்டு வந்து நிக்கிறியடா. அட பாவி. அம்மா, அந்த பழனி மாணிக்கம் எனக்கு தண்ணி ஊத்தி கொடுத்து என்ன தூண்டி விட்டாம்மா. அட பாவி. நம்ம வம்சத்துல யாருமே குடிச்சதே இல்லையடா. இப்படி பண்ணிட்டியடா. ஐயோ, ஐயாக்கு தெரிஞ்ச உன்னை கொன்னே போட்டுருவாரு. அம்மா, அம்மா, முதல்ல கங்காவை தடுத்து நிறுத்தி ஐயா கிட்ட சொல்லாம எப்படியாவது சமாதானம் பண்ணுமா. நான் வேணும்னா கங்கா கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா. ஐயோ, ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச? அம்மா, அம்மா, நான் சொல்றத முதல்ல செய்யுமா. அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் என்ன அடியுமா. போமா, போமா. கங்காவை எப்படியாவது சமாதானப்படுத்துமா. அம்மா, என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. சத்தியமா நான் சுயநலோட பண்ணலம்மா. குடிச்ச போதில தான் அப்படி பண்ணிட்டேன். நானா குடிக்கலம்மா, அந்த பழனி மாணிக்கம் தான். சத்தியமா நானா குடிக்கலம்மா. என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. போங்கம்மா, சீக்கிரம் போங்கம்மா. விஸ்வ கூட பைக்ல தான் போயிட்டு இருக்கா. நம்ம எல்லைமன் கோயில் இல்ல, அந்த பக்கமா தான் வருவாம்மா. போமா. பிள்ளைவாள் ஐயா, விவசாயம் தொழில் எல்லாத்தையும் பசங்க ஒழுங்கா கவனிச்சுக்கிறாங்களா? ஏன்னா இப்ப காலேஜ் கட்டுற மும்முரத்துல இருக்கானுங்க, அதான் கேட்டேன். எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாங்க ஐயா. மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா என்ன? உங்க பிள்ளைகளாச்சு ஐயா. அப்புறம் என் மனசுல ஒண்ணு தோணுது பிள்ளை. சொல்லுங்க ஐயா. சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு முறையா எல்லாத்தையும் செய்யணும். சரிங்க ஐயா. என் சொத்துல பாதி சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு தான். கங்கா கல்யாணம் முடியட்டும், எல்லாத்தையும் சரியா பண்ணிடலாம். அப்படியே பண்ணிடலாம் ஐயா. அப்புறம் கங்கா நிச்சயதார்த்தத்துக்கு சுப்புலட்சுமி கூட நீ தான் ஒத்தாசையா இருக்கணும். என்னங்க அது? இதை நீங்க சொல்லணுமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஐயா. ஐயா, பண்ண வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, வர்றேங்க. வணக்கம் பிள்ளை. வாப்பா பழனி மாணிக்கம், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். ஐயா வீட்டுல இருக்காரா? ஐயா வீட்டுல தான் இருக்காரு.
அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, பிள்ளைகள்லாம் வியாபார விஷயமா வெளியே போயிருக்காங்க. ஆமா, நீ என்ன விஷயமா பார்க்க வந்த? சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன். நீ சும்மா வரமாட்டியே. சரி, விஷயம் இருக்கு, என்ன வச்சுக்க. அது என்ன விஷயம்? அது ஐயா கிட்ட தான் சொல்லணும். சரி, சொல்லிக்க போ. ஐயா வணக்கம் ஐயா. என்னையா பழனி மாணிக்கம், பஞ்சாயத்தெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் சொன்னா யாருங்க ஐயா கேக்குறா? ஐயா பெரியவர், நீங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். உங்க மச்சினை குலசேகரன் வீட்லயே மாப்பிள்ளை இருக்காருன்னு சொன்ன உடனே கேட்டீங்க. இப்ப பாத்தீங்களா, நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. ஆமா பழனி, நீ சரியா தான் சொன்ன. இப்ப சொல்றது கூட ரொம்ப சரியாத்தாயா இருக்கும். நம்ம பொண்ணு கங்கா இல்லையா, அவ படிக்க போயிட்டு வீட்டுக்கு வர வழியில குலசேகரன் பையன் ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு தள்ளாடிட்டே வந்து, நான் தானே உன்னை கட்டிக்க போறேன், என் கூட பைக்ல ஏறுன்னு சொல்லி நம்ம பொண்ணை கையை பிடிச்சிருச்சாயா. ஐயா நான் சொல்றதெல்லாம் உண்மையா. நம்ம பொண்ணு எவ்வளவு திமிர்னாயா, ஆனா விடவே மாட்டேன்டா. நான் போய் 4 அறை அறையலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள கங்காவே ஒரு அறை விட்டுருச்சியா. இது உங்க தங்கச்சி முத்தரசிக்கு கூட தெரியும்யா. இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க ஊருக்கே பெரியவர். உங்க வீட்டுல ஒண்ணு நடந்தா இந்த ஊருக்கே நடந்த மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடியே குடிச்சிட்டு பொண்ணு கையை பிடிச்சிருக்கிறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவானோ ஐயா. நீங்க கங்காட்ட வேணா விசாரிச்சு பாருங்க ஐயா. அப்ப நான் வர்றேன் ஐயா.